வணக்கம் அருண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சிகரமான வெற்றி பயணத்தை தமிழகத்தில் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் துவங்கியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக முதலாக கோவை மாவட்டத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை துவக்கியுள்ளார். நேற்று முதல் துவங்கிய இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணமானது நேற்று முதல் கோவை மாவட்டத்தில் துவங்கியுள்ளது. முதலாக கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்றதை தொடர்ந்து இன்று கோவை மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட கோவை தெற்கு வடக்கு மாவட்டம் மற்றும் கோவை தெற்கு மாவட்ட பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை முதல் கோவை பந்தய சாலை பகுதிகளில் தற்பொழுது நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நடைபயணத்தின் போது அந்த பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து ஒவ்வொருவருடையும் அவர் கலந்துரையாடி வந்து கொண்டிருக்கின்றார். பெரும்பாலான மக்கள் ஒவ்வொருவரும் கடந்த 4 ஆண்டு காலத்திற்கான அவர்கள் பட்ட இன்னல்களையும் வேதனைகளையும் அவர்களிடம் சொல்லி மாலா துயரத்தில் இருப்பதையும் அவர்கள் உணர்த்தும் வகையாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் எடுத்துரைத்து வருகின்றார்கள். நாளைய முதல்வர், மக்களின் முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பொதுமக்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக நம்புவதற்கு இதுவே ஒரு சாட்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் காலை 6:30 மணிக்கு சரியாக தனது நடைபயணத்தை துவக்கியவர் தொடர்ந்து நடைபயிற்சி மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பாதையானது 5.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுற்றளவு கொண்ட இந்த நடைபயண பாதையில் தற்பொழுது காலை 6:30 மணி முதல் நடைபயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் நடைபயணம் செய்யக்கூடிய பகுதிகளில் முழுவதுமே சக நடைபயிற்சி மேற்கொண்டு வரக்கூடிய வயதானவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரடியாக எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு மக்களின் முதல்வராக எடப்பாடியார் திகழ்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் எந்த விதமான அறிவறி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கெடுபிடிகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் சாதாரண மனிதனாக, மிகவும் எளிமையான மனிதனாக தற்பொழுது இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு வருவதால் நடைபயிற்சி மேற்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொருவரும் மிகவும் எளிமையாக அவரை சந்தித்து அவருக்கு கை குலுக்குவதும் அவருக்கு வணக்கம் தெரிவிப்பதும் பேசுவதுமாக தொடர்ந்து அந்த நடைபயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இன்று மக்களின் நாயகன், மக்களின் முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எளிமையான முறையில் சந்திக்க முடியும் என்பதற்கு இவரே ஒரு எடுத்துக்காட்டு. பதவிகள் வருவதும் போவதும் அல்ல விஷயம். மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு வேண்டும். மக்களுடைய குறைகளை எளிதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, செவிசாய்க்கக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய எண்ணமாகவும் திண்ணமாகவும் இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது நடைபயிற்சி மேற்கொண்டு வருபவரை எளிமையாக ஒவ்வொரு குழுவாக நடைபயணம் மேற்கொள்பவர்களும் தனியாக நடைபயணம் மேற்கொண்டு வரக்கூடியவர்களும் தொடர்ந்து சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தும் அவருக்கு கைகுலுக்கியும் தங்களுடைய மகிழ்ச்சியையும் பகிர்ந்து வருகிறார்கள். பெரும்பாலான மக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உரைகளை எடுத்து கூறும் விதமாகவும் இந்த நடைபயணமானது விளங்கி வருகிறது. இந்த நடைபயணத்தால் நிச்சயமாக பல்வேறு கோவை மாவட்ட பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பயன் ஏற்படும் என்பதில் எந்தவித எல்லளவும் சந்தேகம் இருக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.